வணக்கம். சமீபத்தில் திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் சினிமா நான் பார்த்தேன். சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அது ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. பார்த்தேன். அந்த சினிமா என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா, திருவள்ளுவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி மக்கள்கிட்ட வந்து இருந்தார், எப்படியெல்லாம் அந்த திருக்குறள் இயற்றினார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் பார்த்திங்கன்னு சொன்னாக்க, திருவள்ளுவர் அப்படிங்கிற நபர், அந்த சினிமாவில் நடிச்சிருக்கக்கூடிய நபர் வந்து எந்த விதமான மத அடையாளங்களும் இல்லாமல், நெற்றியில் வந்து விபூதி கூட இல்லை, ருத்ராட்சை இல்லை, பூணூல் இல்லை, இப்படியெல்லாம் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில், அந்த திரைப்படத்தில் அந்த ஊரில் அந்த பகுதியில் இருக்க மக்கள், பொதுமக்களுமே வந்து எந்த விதமான மத அடையாளங்களும் இல்லாத மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னாக்க, தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறதா அந்த திரைப்படத்தில் வருது. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியாளர்களை புகழ்கிற மாதிரி, திருவள்ளுவர் ஆட்சியாளர்களை புகழ்கிற மாதிரியும் வந்து காட்சிகள் வருது. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் வந்து அதாவது புலால் உண்றதையும் மது அருந்துறதையும் ஆதரிக்கிறாரு. அதாவது சில நேரங்களில் தேவைப்பட்டால் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த திரைப்படங்களில் வருது, அந்த திரைப்படத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் போர் வீரர்களுக்கு ஏதோ இவர் வந்து பயிற்சி கொடுக்குற மாதிரி, பயிற்சினான்னு சொன்னால் உற்சாகம் கொடுக்கறதுக்காக பேசுகிற மாதிரி, இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயணி வரும்போது மற்ற மாநிலங்களில், அதாவது வட மாநிலங்களில், வடக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அந்த மாநிலங்களில் வந்து மதம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுது, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு. இது போல் நிறையா விஷயங்களை வந்து இந்த திருவள்ளுவர் பேசுகிற மாதிரி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததாக வந்து இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்காங்க. இதில் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு உருவம் அப்படி, அதாவது இப்போ இருக்க அந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சியாளர், அதாவது நம்மளுடைய அரசாங்கம், நம்மளோட மக்கள், நம்மளோட புலவர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் இப்படி தான் இருப்பார், நெத்தியில் விபூதிப்பட்ட ருத்ராட்சி அணிஞ்சிருப்பார், பூணூல் அணிஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவத்தை வச்சுருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் அந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னாக்க மாற்றம் பண்ணியிருந்தாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த திரைப்படத்தில் திருவள்ளுவரை பற்றி ஒரு தவறான தகவலை வந்து சமூகத்துக்கு, பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படின்னா திருவள்ளுவர் வந்து இப்படி தான் இருப்பார். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்திலேயே கடவுள் நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ உள்ள காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஞானி மாதிரி வாழ்ந்திருக்காரு, ஒரு முனிவர் மாதிரி வாழ்ந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த மத அடையாளங்கள்லாம் இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பகுதியில் அதாவது ஒட்டுமொத்த மக்களுமே வந்து மத அடையாளங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறதுக்கு, நிரூபிக்கிறதுக்கு இந்த திரைப்படம் மூலமாக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தேவைப்பட்டால் போர் வீரர்கள் வந்து அசதியாக இருந்துச்சுனாக்க மது அருந்தலாம் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரே சொல்கிற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கியிருக்காங்க. அதாவது கல்லுண்ணாமையை பற்றி வந்து திருவள்ளுவர் அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புலால் உண்பது, அதாவது அசைவம் சாப்பிட்றது, அதை பற்றி வந்து திருவள்ளுவர் தேவைப்பட்டால் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவுமே வந்து திருவள்ளுவர் சொல்லலை, புலால் உண்ணாமையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இப்படி பார்த்திங்கன்னு சொன்னாக்க, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள், உண்மைக்கு புறம்பான விஷயங்களை, இந்த திருவள்ளுவரை பற்றி ஒரு தவறான விஷயங்களை இந்த சமுதாயத்தில் வந்து பரப்புகிறாங்க. அது இன்னொரு முக்கியமான வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. என்னான்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, பிற்காலங்களில் எனக்கும் சாயம் பூசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இந்த சினிமாவில் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு மகான் மாதிரி, மிகப்பெரிய ஒரு ஞானி மாதிரி வாழ்ந்த ஒரு நபரை வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுக்கும்போது உண்மையான விஷயங்களை பொதுமக்களிடத்தில் கொண்டுட்டு போகணும். அது ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த சினிமா எடுக்கிறவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பொய்யான தகவல்களை பரப்புகிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னென்னா, பின்வரும் காலங்களில் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டாக்க, இந்த திரைப்படத்தை பார்த்தா திருவள்ளுவர் இப்படி தான் வாழ்ந்திருக்காருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. இது முழுக்க உண்மைக்கு புறம்பான விஷயங்களை இந்த திரைப்படம் மூலமாக எடுத்திருக்காங்க.
நீங்கள் இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய நிறையா திரைப்படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இப்போ காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பண மதிப்பிழப்பினால ஒரு குடும்பமே வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி அரசுக்கு எதிராக, அதாவது மத்திய அரசுக்கு எதிராக அது காட்சி அமைப்பு, சில காட்சி அமைப்புகள்லாம் வச்சுருக்காங்க. அதே போல் சக்தி திருமகன் அப்படின்னு சமீபத்தில் ஒரு திரைப்படம் அது பார்த்து, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமூக விரோத கருத்துக்கள்லாம் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. நாளை நமதே அப்படின்னு ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பிரிவினையை தூண்டுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக உருவாக்குறது நிறையா அந்த திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த தமிழ் சினிமாவில் வந்து அந்நிய சக்திகள் வந்து உள்ளே வந்திருக்காங்க. சமூகத்துக்கு விரோதமான கருத்துக்களை, மக்களிடத்தில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை, அந்நிய மதங்களை, அந்நிய சக்திகளை உள்ளே கொண்டு வரதுக்காக அந்த கருத்துக்கள் தான் சரி அப்படிங்கிற மாதிரியும், இந்த கருத்துக்கள்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு தவறான விஷயத்தை, தவறான தகவல்களை சமூகத்துக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சில அந்நிய சக்திகள் உள்ளே வந்திருக்கு. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில நபர்களும் ஒத்துழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இப்படி வருங்காலங்களில் இந்த சினிமாவை பார்த்து தான் ஒரு சில விஷயங்கள் வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற போது அந்த கருத்துக்கள் வந்து சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். இப்படி நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம், கடந்து போகிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சூழ்நிலையில், கட்டாயத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம். என்ன காரணம்னா, சமூகத்தில் சில அந்நிய சக்திகள், தீய சக்திகள் வந்து உள்ளே வந்தது. இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை திரைப்படங்கள் மூலமாக இந்த மக்களிடத்தை திணிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு நம்மளாம் பார்க்குறோம், யோசிக்கிறோம். அதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசு வந்து ரொம்ப ஒரு தவறான கருத்துக்களை, தவறான சிந்தனைகளை இந்த மக்களிடத்தில் புகுத்தணும், நம்ம தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கணும், இந்த மக்கள் முட்டாளாகவே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம நாட்டோட இந்த தமிழ்நாட்டோட, இந்திய நாட்டோட கலாச்சாரம், பண்பாடு, வழிபாட்டு முறைகள், அடையாளங்கள் இதையெல்லாம் அழிக்கிறதுக்கான முயற்சியில் இந்த திராவிடியா மாடல் அரசு ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த போக்கு தொடர்ந்து நீடிச்சுனாக்க சமூகத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இனி வரும் காலங்கள்லையாவது இது போல் திரைப்படங்கள் வரும்போது நம்ம மக்கள் அதை பார்க்கும்போது அதுக்கான எதிர்ப்புகளை நம்ம தெரிவிக்கணும், நம்ம கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். முழுக்க இந்த திருக்குறள் அப்படிங்கிற திரைப்படம் வந்து திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து திரித்து போலியாக மாற்றி மக்களிடத்தில் பொய்யான கருத்துக்களை திணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தவங்க, எடுத்தவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன வேண்டுகோள்னு சொன்னாக்க, ஒரு மிகப்பெரிய மகானாக 1330 திருக்குறள் எழுதி சமூகத்துக்கு உலக பொதுமறையாக கொடுத்துட்டு போன ஒரு நபருடைய வாழ்க்கையை உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புக்காக திணிச்சு ஒரு பொய்யான தகவல்களை இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் சேர்க்குறீங்கன்னு சொன்னாக்க, எவ்வளவு ஒரு மோசமான சமூக விரோத செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள்லாம் உணரணும். இனி வரும் காலங்கள்லையாவது இதுபோல் ஒரு பொய்யான தகவலை, மக்கள்கிட்ட கருத்துக்களை திணிக்காமல், உங்களுடைய வெறுப்பை திணிக்காமல் நல்ல விஷயங்களை எடுத்தீங்கன்னாக்கா மக்கள் எந்த காலத்திலையும் ஆதரவு அளிப்பாங்க. அதனால் இனி வரும் காலங்கள்லையாவது சமூக அக்கறையோட இந்த நபர்கள் வந்து திரைப்படம் எடுக்கணும். இந்த திரைத்துறையில், தமிழ் திரைத்துறையில் புகுந்திருக்கக்கூடிய அந்நிய சக்திகளை, தீய சக்திகளை கண்டறிஞ்சு அவர்களை வந்து தண்டிக்கணும். இந்த சமூகம் இதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இது போன்ற விஷயங்களை தலையிட்டு சமூகத்துக்கு ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை இந்த மக்களிடத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த